வணக்கம். செய்திச் சுருக்கம். கொரோனா டெஸ்ட் எடுத்த 24 மணி நேரத்தில் ரிசல்ட் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சில மாவட்டங்களில் மட்டுமே 48 மணி நேரம் ஆகிறது என தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தொற்று சராசரி குறைந்து வருகிறது. அதற்காக மக்கள் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. தொற்றுடன் வேறு உடல் பாதிப்பு இருப்பவர்கள்தான் இறக்கிறார்கள். அனைத்து மாவட்டங்களிலும் 10 மடங்கு சோதனை அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றார். பெண்களின் திருமண வயதை 18லிருந்து 21ஆக மாற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் மோடி கூறியிருந்தார். இந்த அறிவிப்பை திமுக எம்பி கனிமொழி வரவேற்றுள்ளார். அதே நேரத்தில் பார்லிமெண்ட் மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தையும் பிரதமர் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து தோனி ஓய்வு பெற்றுள்ளார். அவருக்கு வாழ்த்து கூறியுள்ள முதல்வர் பழனிசாமி, 331 சர்வதேச போட்டிகளில் இந்தியாவை வழிநடத்திய 3 சாம்பியன்ஷிப்புகளை வென்ற ஒரே கூல் கேப்டன் தோனியின் பெயர் வரலாற்றில் பொறிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். தோனியின் கூலான அணுகுமுறை இந்திய அணிக்கு வெற்றியை தேடித் தந்துள்ளது. அவரது ஹெலிகாப்டர் ஷாட்டுகளை உலக கிரிக்கெட் இழக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார். இந்தியாவில் சனியன்று 63,000க்கும் அதிகமானவர்களுக்கு புதிதாக தொற்று உறுதியானது. 53,000க்கும் அதிகமானவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். நாட்டின் மொத்த தொற்று பாதிப்பு 25.89 லட்சமாக உள்ளது. இதில் 72% பேர், அதாவது 18.62 லட்சம் பேர் குணமடைந்துள்ளனர். 6.77 லட்சம் பேர் சிகிச்சையில் உள்ளனர். 944 பேர் மரணமடைந்ததால் மொத்த எண்ணிக்கை 49,980 அதிகரித்தது. ஹோசூர் புலியரசி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன், முனிராஜ் விவசாய பணிக்கு நடந்து சென்றனர். எதிரே வந்த காட்டு யானை தாக்கியதில் இருவரும் இறந்தனர். ஆத்திரமடைந்த கிராம மக்கள் யானையை காட்டுக்குள் விரட்ட வலியுறுத்தி சடலத்துடன் மறியல் செய்தனர். வனத்துறை மற்றும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி கலைந்து போகச் செய்தனர். பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்து புதுச்சேரி விடுதலை பெற்ற நவம்பர் 1ஆம் நாளை புதுச்சேரி சுதந்திர தினமாக கொண்டாடுவது பற்றி அமைச்சரவை கூடி முடிவெடுக்கும் என முதல்வர் நாராயணசாமி கூறினார். சுதந்திர நாளாக கொண்டாட வேண்டும் என பல தரப்பில் இருந்தும் கோரிக்கைகள் வருவதாக அவர் கூறினார். பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரி 1954 நவம்பர் 1 விடுதலை பெற்றது. 8 ஆண்டுகள் கழித்து 1962 ஆகஸ்ட் 16 இந்தியாவுடன் இணைந்தது. மூணாறு ராஜமலையில் 7ஆம் தேதி ஏற்பட்ட நிலச்சரிவில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வீடுகளில் இருந்த சுமார் 80 பேர் மண்ணில் புதைந்தனர். மீட்புப் பணிகள் தொடர்ந்து வருகிறது. இடிபாடுகளில் இருந்து மேலும் 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. நிலச்சரிவில் பலியானவர்களின் எண்ணிக்கை 58ஆக உயர்ந்தது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 2வது நினைவு தினத்தை ஒட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு வாஜ்பாய் ஆற்றிய எல்லையற்ற சேவைகளை நாடு எப்போதும் நினைவில் வைத்திருக்கும் என்று மோடி கூறியுள்ளார். பிரதமர் மோடியின் கோழைத்தனம்தான் நம் நிலத்தை சீனா ஆக்கிரமிக்க அனுமதித்தது என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் மோடியை தவிர இந்திய ராணுவத்தின் திறமையையும் வீரத்தையும் அனைவரும் நம்புகிறார்கள். மோடியின் பொய்கள் சீனா ஆக்கிரமித்த நம் நிலத்தை அவர்களை வைத்துக் கொள்ள உதவுகிறது என்று கூறியுள்ளார். முன்னதாக எல்லையில் அத்துமீறியவர்களுக்கு நமது ராணுவம் தக்க பதிலடி கொடுத்துள்ளது என்று சுதந்திர தினத்தன்று பிரதமர் பேசியிருந்தார். இந்தியாவுக்கு எப்போதும் துணை நிற்போம் என்று அமெரிக்க அதிபர் வேட்பாளர் ஜோ பிடன் கூறியுள்ளார். அதிபராக தேர்வு செய்யப்பட்டால் இந்தியா தற்போது சந்தித்து வரும் உள்நாடு பிரச்சினை மற்றும் எல்லை அச்சுறுத்தல்களில் அந்நாட்டுக்கு ஆதரவாக இருப்போம். இரு நாட்டு வர்த்தகம் மற்றும் உலக சுகாதார பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றார்.